ஹானர் அவங்களோட மேஜிக் சீரீஸில் மேஜிக் 8 RSR அப்படிங்கிற போர்ஷ் எடிஷன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி மேஜிக் 8 Pro Air அப்படிங்கிற இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம லைவ் பட்டனில் கார்ட்ஸ் தரேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த போர்ஷ் எடிஷன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் இதை வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரெகுலராக ஹானர் ஃபோன்ஸில் இருக்க போர்ஷே டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.71 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த OLED அப்படிங்கிறது கர்வ் டிஸ்பிளேவாக இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெட்ஸ்க்கான LTPO OLED கொடுத்துருக்கனால இந்த ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு 1 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆக வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெசல்யூஷன் சொன்ன மாதிரி 1.5K ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் அடிஷனலாக இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. கூடவே பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1800 nits வரைக்கும் போகும். ஸோ டார்க் சன்லைட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த வித ப்ராப்ளமும் இருக்க போகிறது இல்லை. அண்ட் அதுவே HDR கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 6000 nits வரைக்கும் இதால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் லோ லைட் கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, நைட் டைம்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி PW டிம்மிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிம்மிங்கோட ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4320 ஹெட்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Snapdragon 8 Elite Gen 5 ரன் ஆகுது. கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதால் தாறுமாறாக யூஸ் பண்ணிக்க முடியும். கேம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹார்ட் கோராக நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, இதால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு 24 GBக்கான LPDDR5X ரேம் ஆப்ஷனும் அண்ட் 1 TB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமராவோட செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இந்த சென்சரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.6 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயுமே 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். இந்த ஷூட்டரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0 அண்ட் இந்த ஷூட்டர் மூலமாக நீங்கள் 2.5 சென்டிமீட்டருக்கான மேக்ரோ உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் ஷூட்டர் தான் ஒரு முக்கியமான ஷூட்டர். இங்கே 200 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சர் வச்சு நீங்கள் எடுக்கும்போது 3.7x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபோட்டோவில் எந்த வித குவாலிட்டி லாஸும் இருக்காது. அண்ட் அதுவே 100xக்கான டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சென்சார் சைஸும் பார்த்திங்க அப்படின்னா 1/1.49 இன்ச்சஸ்க்கான சென்சார். அண்ட் இந்த சென்சார் மூலமாக நீங்கள் 4K 60 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயுமே 50 மெகாபிக்சல் தான். அண்ட் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4K 60 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா பேசும்போது ஓப்போலோ விவோவில் என்ன மாதிரி டெலஃபோட்டோ கன்வெர்ட்டர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே இந்த டெலி கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. கூடவே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கிரிப் டிசைனில் உங்களுக்கு 67mm அடாப்டர் ரிங்கோடு கொடுக்குறாங்க. இது பாக்ஸில் வராது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் டெலி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணும்போது இதோட ஃபோக்கல் லென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 200mmக்கான ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 7200 mAhக்கான பெரிய பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 80 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சார்ஜ் ஏறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டியூரபிலிட்டிக்காக எங்கள் IP68, 69 அண்ட் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் UIயான மேஜிக் OS வெர்ஷன் 10 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு Wi-Fi 7 சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 6 சப்போர்ட் அண்ட் கூடவே உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன்ஸ் எப்பவுமே காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸிங் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் அதாவது 16 GB RAM 512 GB வேரியண்ட் உங்களுக்கு 1,04,000 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்லாம் போகிறீங்க 24 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,17,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.